பைபிள்ல நாம் என்ன வாசிக்கிறோம்? என்னுடைய கடன் பத்திரத்தை ஆண்டவர் சிலுவையில இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு சிலுவையில அவன் அறவே ஒழித்து விட்டார். என் கடன் சீட்டை அவன் கிழித்து விட்டார். அப்ப என்னுடைய கடன் யார் எடுத்துட்டாரு? ஆண்டவர் எடுத்துட்டாரு. அதனால் நாம் கடனாளியாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. ஆதலால் பொருளாதார நெருக்கடி, கடன் தொல்லை, இப்படிப்பட்ட தொழில் முன்னேற்றம் இல்ல, இப்படிப்பட்ட விபரீத விஷயங்களை ஆண்டவருடைய தூய திருச்சிலுவையில அர்ப்பணிக்கின்ற பொழுது, ஏனென்றால் அவன் பசியோடு இருந்தார் சிலுவையில, அவன் தாகத்தோடு இருந்தார் சிலுவையில, அந்நியனாக இருந்தார் சிலுவையில, யாரும் அவனை கண்டுக்கல. அவன் நோயுற்றவனாக இருந்தார் சிலுவையில, அவன் பரதேசியாக இருந்தார் சிலுவையில, அவன் கைதியாக இருந்தார் சிலுவையில. 6 காரியங்கள். இந்த 6 காரியங்கள் ஏன் அவன் சிலுவையில் அனுபவித்தார்? இந்த நம்மை உடுத்துவதற்காக அவன் ஆடையின்றி இருந்தார் சிலுவையில. நமக்கு துணி தருவதற்காக அவன் ஆடை இல்லாதவனாக இருந்தார். நமது நோய்களை அகற்றுவதற்காக அவன் நோயுற்றவனாக நலிந்தார். நம்மை உண்பதற்காக அவன் பசியோடு இருந்தார். நமக்கு தண்ணி தருவதற்காக அவன் தாகமுடையவனாக இருந்தார். நாம் எல்லாவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அவன் பரதேசியாக அந்நியன் ஆக இருந்தார். நம்மை விடுவிக்கிறதுக்காக அவன் கைது செய்யப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு அவன் இருந்தார். இந்த 6 காரியங்கள் நான் நிறைவடைவதற்காக தான். ஆதலால் என்னை காத்து என்னை தேடி இறங்கி வந்திருக்கிற கடவுள் எனக்கு தேவையான எல்லா அருள் வரங்களும் தருவதற்காக காத்திருக்கிறார். நாம் அவனை காத்திருந்து அவனுடைய பக்கம் செல்லும் பொழுது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள், என்னுடைய பொருளாதார நெருக்கடி, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாரங்கள், சங்கடங்கள் எல்லாம் விலகி நான் நிறைவுள்ளவனாக மாறும் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது.